பழகின பழக்கம் தான் வீணாக போகும். அதுதாங்க நடந்துட்டு இருக்கு, முக்கால் வருஷத்துல நடந்தது. அப்போ என்ன பண்ணா, எனக்கு உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ சொல்லுங்க ஏப்பா பண்ணிடலாம். அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்றதுனால பார்த்தா நம்ம வந்து அட்வான்ஸாக சொல்லி வச்சிடலாம். அதுதான் பண்ணாது. பிராமணர் கூட ஏற்பாடு பண்ணிடலாங்க. இல்லை அப்படி இல்லை, நமக்கு என்னன்னா நீங்க ஒரு மாசம் முன்னாடி சொல்லி வச்சிருந்தாலும் நீங்க கிட்ட சொல்லிட்டேன்னாக்கா மறுபடியும் அவங்க தகவல் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், 2-3 நாள் ரிமைண்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு வேற தான் காரியமாக ஒத்துட்டுருவா, இங்க பண்ண மாதிரி நம்ம பண்ணி தர மாட்டேன்பா. ஆமா, கொட்டு வேலை வந்து ஞாபகம் எதையும் மாற்ற முடியாது. ஆமா, அதுதான் சிக்கலா இருக்கும். பண்ண ஆரம்பிச்சது டவுன் மாதிரி இருந்ததுனாக்கா தாராளமாக பண்ணலாம். இங்கே வந்து இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் டவுன்லேயும் சேர்த்த கிடையாது, கிராமத்துலேயும் சேர்த்தது கிடையாது. இது 2 கட்டாமல் அப்படியே இருந்தாலும் பார்த்தாக்கா இந்த ஊரில் பண்ணுறதெல்லாம் பார்த்தானாக்கா வந்து சென்சஸ் கணக்கு எடுத்துடலாம். இதெல்லாம் இல்லைங்க, இப்போ இது மெயினாக போச்சுங்க. இருக்குமாமா உங்களுக்கு சௌகரியமா இல்லை, வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியா பொறுத்த நான் சொல்ல மாட்டேன். வேண்டாம் அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு மனுஷா வந்துட்டான்னாக்கா தாராளம் பண்ணிட்டு வர வேண்டாம். அது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க சீக்கிரமா. நீ சொல்லியிருக்கீங்க, அதையும் நான் கன்சிடர் பண்றேன். ஏற்ப பண்ணிடலாம். அதை பண்ண நல்லா தப்பே கிடையாது. இல்லை, இது பிரபலமாயிட்டாக்குங்க, நமக்கு இல்லை நீங்க என்ன சொல்லுவீங்க, அதில் போயாச்சா நீட்டா பண்ணிட்டு நான் போகலாம், எண்ணங்கள் வந்துடும். அது அப்போ தண்டப்படுத்த போகிறோம். அதான் சொல்றேன், அது ஏற்ப பண்ணிட்டுலாம். நிறைய பேர் ரொம்ப வெளியில எல்லாம் போறாங்க. அது ஒரு சில பேர் பண்ணேன். இங்கே வந்து மாசிகம் சோளமா ஒரு நிமிஷம் ஒரு தான் பண்ணி கொடுத்தேன். பண்ணினாக்கா சொன்ன வர அமௌண்ட் சொன்னேன், எப்படி பண்ணினாலும் குறைஞ்சோன்னு 4500 வந்துடுது. சொன்னாங்க 4500 அப்படின்னா நாங்கள் 3 பேர் தானே சாப்பிட்டோம் அப்படின்னா. அப்போ 3 பேர் யார் இருந்தால் தான் 2 பிராணா ப்ளஸ் அவரான். அப்போ ஒரு ஆளுக்கு 500 கணக்கு போட்டாலும் 1500 தானே வருது, ப்ளஸ் 3000 ஜாஸ்தியாக வருது அப்படின்னா. ஒன்றும் இல்லை, அப்போ நீங்கள் வந்து எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுகிறது தப்பு. நான் வேணா நீ வேணா ஏற்பாடு பண்ணி கொடு, நான் வேணா உங்கள் அதில் பண்ணுறேன். நீ சொல்கிற நான் 1500 கொடுத்து நான் போயிட்டே இருக்கேன், ஒத்துப்பியான்னு கேட்டேன். நீங்கள் 10 பேர் சமையல் பண்ணாலும் அதே கேஸ் தான் ஆகுது, 2 பேருக்கு பண்ணாலும் அதே கேஸ் தான் ஆகுது. அளவு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இதெல்லாம் போகிறத விட கேஸ் இதெல்லாம் இருக்குது, பாதிப்பட்டவர்களுக்கு யாரும் காசு கொடுக்குறதுன்னு கேட்டேன். அன்றைக்கி பண்ணவே நம்ம வீட்டுக்கு போக வரல. அந்த காசை எப்போ கொடுத்தாரு அப்படின்னாங்க 6 மாதம் கழிச்சு காசு தெரியும். அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-30 ஏக்கரா பூமி வச்சுருக்காரு. இது தவிர வந்து வாத்து வாங்கி எல்லை செலவு ஒர்க் பண்ணிட்டு மற்ற எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இது யாருக்காக பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவன் அத்தைக்கு யாராவது அந்த அத்தை வந்து போனவங்க இருக்க போகல, 10-15 ஏக்கரா பூமியை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கா. அப்போ அவருக்கு சாப்பாடு கொடுத்து மேனேஜ் பார்க்குறேன். நீங்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சமையல் பாத்திரம் முதல் கொண்டு நான் வாடகைக்கு வாங்க வேண்டியதாக இருக்கு. என்ன கரெக்டு இல்லை, அதெல்லாம் பார்த்தாக்கா அவங்களுக்கு லேபருக்கு கொடுக்கணும் மாதிரிங்க. ஆமாம், அதான் 1000 ரூபாய் இல்லாம சமையல் பண்ண மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் 1500 பண்ணுற ஆளுக்கு. அப்புறம் வந்து ப்ரொவிஷன் இதை தவிர வந்து பார்த்தேன் அப்படின்னாங்க மேற்கொண்டு வாத்தியாசம் ஆகணும், பிராமணாதர்ஷனம் தனி எடைக்கு 500 ரூபாய் வந்துருக்கு. அதான் சொல்ல வரேன். இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து சாதாரண ஆண்களவு சாப்பிட பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா குறைஞ்சமாக 5-6 ரூபா வந்து இதுக்காக இருக்குது, சமையல் பண்ணிக்கிறதுக்கு. மேற்கொண்டு பிராமணாதர்ஷனம் வாத்தியாசம் தனியாக போடும். இதுக்கு வந்து சம்பந்தங்கள் போடும். அது அதெல்லாம் பண்ணுறது தயாராக இருக்கா. பட் நமக்கு ஆள் மனுஷா வந்துட்டா அப்படின்னாங்க ப்ராப்ளமே கிடையாது. 80% நல்லது. அதை கொஞ்சம் நீங்கள் சொன்னதை நான் யோசனை பண்ணுறேன். அது வரக்கூடிய வருஷத்துல ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா பிரபலமாகிடுங்க. நமக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு, ஆலோசனை இல்லாமல். ஆமாம், பிரபலமாக இருந்தால் ப்ராப்ளமாகவே இருக்கு. அது கரெக்டு தாங்க. அப்படின்னா சரி பண்ணிக்கலாம்.
ஆமா காஃபி கண்ணா நம்ம அர்த்தமா மாமா சரி பண்ணிக்கலாம் வரேன். ஏன் அந்த ஸ்கூட்டி விட்டுட்டு பழைய வண்டியே எடுத்துட்டு இருந்தேன். என்ன ஸ்கூட்டியா? அதான் வச்சிருக்காரு. இந்த வண்டியை மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஒயிட் கலர்ல ஒரு வண்டி வச்சிருந்தாரு. அதுதான் மாமா கேக்குறாரு. அதான் கேட்டேன். அது வந்து கலர் மாறிக்கிட்டேன்னு கேட்டேன். அது கொடுத்துட்டேனே. இவ்வளவு அது கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. இது எனக்கு கிடையாது. మాకు పెట్టి రాసి వస్తుందా